ஆரம்பித்த சில போராட்டங்கள் இன்றைக்கு ஒருவேளை கொடும் காற்றாய் மாறி இருக்கலாம். ஐயோ, ஒரு சின்ன காரியமாக இருந்தால் நான் தப்பிச்சிருவேன், இன்னைக்கு இவ்வளோ பெரிய பாரமாய் மாறிடுச்சு, இவ்வளோ பெரிய பிரச்சனையாய் மாறி இருக்கிறது, நான் என்ன செய்வேன் என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நான் நம்புகிறேன், சிறிய பிரச்சனை பெரிய பிரச்சனையாய் மாறினாலும் அதிலிருந்து உங்களை தூக்கி எடுக்கிறதற்கு ஒரு தேவன் இருக்கிறார். இரண்டாவதாக இந்த சம்பவத்தில் நான் என்ன கற்றுக்கொண்டேன் அப்படி என்றால், இனி தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை எல்லாருக்கும் அற்று போனதாமா. அப்படியே ஒரு காற்று அதிகமாய் அடித்து கொண்டிருக்கிறது, கப்பல் உடைகிறது, எல்லாரும் அந்தந்த பக்கம் சிதறப்படுகிறார்கள். இப்போ அங்கே இருக்கிற ஒருவருக்கு கூட நம்ம தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை ஒருவருக்கு கூட இல்லை. ஆனால் வேதம் சொல்கிறது, ஆண்டவர் அவர்களை காப்பாற்றினார். இன்று இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளை இரண்டாவது ஆண்டவர் பேசுகிறார். ஒருவேளை உங்களுக்கு வந்திருக்கிற பிரச்சனை சூழ்நிலையிலே நீங்கள் இனி தப்பி பிழைப்பேனா, நான் எப்படி தப்பி பிழைப்பேன், தப்பி பிழைக்க முடியாது போல, இதிலிருந்து நான் வெளியே வர முடியாது, இதிலிருந்து நான் மரித்தால் கூட இதிலிருந்து வெளியே வர முடியாது, என்னென்னமோ உங்களுடைய மனது சொல்லலாம். ஆனால் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இனி தப்பி பிழைப்பேன், இனி இதிலிருந்து விடுதலையாவேன், இதிலிருந்து வெளியே வருவேன் என்கிற நம்பிக்கை உங்களுக்கு அற்று போனாலும் இன்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உன்னை அந்த பிரச்சனையிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். மூன்றாவதாக இந்த சம்பவத்திலே